ஹலோ ஆல். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30, 31 2 டேஸோட கண்டினியூஷனாக இருக்கும். 30th மார்னிங் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு டேரெக்டாக மார்க்கெட் போயிருந்தோம். அங்கே பூஜை திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஐயப்பா ஸ்வீட்ஸ் தான் போயிருந்தோம். குமரபாளையம்ல இருக்க எல்லாருக்குமே இந்த ஸ்வீட் கடை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இங்கே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும், குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். நாங்கள் மோஸ்ட்லி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இங்கே தான் ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஃபுட்டு வந்து வெளியில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்வீட்டுமே ஆர்டர் கொடுத்துலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் போயிருந்தோம். வீட்டுக்கு கொண்டு வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாரீ ப்ரீபே பண்ண கொடுக்கறதுக்காக பெருந்துறை வரலும் போயிருந்தேன். அங்கே என்னோடய ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்து மேக்கப் புக் பண்ணியிருந்தேன். ஸோ சாரீ ப்ரீபெய்ட் முன்னாடி நாளே கொண்டு வந்து கொடுக்க சொன்னதுனால கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். போகிற வழியில் நசீனூரில் ஒரு ஸ்டாப்பை போட்டுட்டு இங்கே ஒரு இளநீ ஷாப் இருக்கும் ரெகுலராகவே. ஸோ அங்கே இளநீ குடிச்சிட்டு டேரெக்டாக ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு ப்ரீபே பண்ண கொடுத்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. நைட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அத்தை வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ மெகந்தியெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே 31 ஆகஸ்ட் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். 4:30 to 5:30 அந்த டைமிங்க்கு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போது 7 மணி பக்கம் இருக்கும். ஸோ வந்ததும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் அவுடோர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். எடுத்து முடிச்சுட்டு கிருத்துக்குட்டிக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அது வரை கிட்ஸ் கொஞ்சம் மண்ணில் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிருத்துவை ரெடி பண்ணிவிட்டு பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பராக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அன்றைக்கி டே சூப்பராக போச்சு. ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் இப்படி கண்டக்ட் பண்ணதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லவ் மேரேஜ். ஸோ இது ஒரு ரீக்ரியேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பண்ணோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சூப்பராக முடிஞ்சுது. நாங்கள் எல்லாருமே ஹாப்பி. நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம்.